ஸ்ரீ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. துளசி மகாத்மியம் 7வது அத்தியாயம். பிரகலாத ஆழ்வான் கூற்று. முன்னொரு காலத்தில் சுசேனன் என்றொரு அரசன் உரகம் என்கிற பட்டணத்தில் ராஜ்யபாரம் செய்து வந்தான். அவனுக்கு வசுசேனை என்றொரு தேவி இருந்தாள். அவளிடத்தில் மிக்க ரூப லாவண்யத்துடன் மெலிந்த இடுப்பும் மல்லிகை மொட்டை பலிக்கும் தந்த பந்திகளும் மயில் தோகையை வென்ற கூந்தலும் வாழைத்தண்டு போன்ற தொடைகளும் உடையவளாய் தன் துற்பத்தியால் நான்முகனுக்கு பெருமையுண்டு பண்ணியவளாய் கோவைப்பழம் போன்ற உதடுகளோடு சிவந்த கண்களை கொண்டவளாய் தேவசேனை என்றொரு பெண் இருந்தாள். அவள் தினந்தோறும் காலையில் எழுந்து நித்திய கடன்களை முடித்து கொண்டு துளசி தேவியை பூஜித்து வந்தாள். இப்படி செய்து வருகிற நாளில் யவ்வன தசையை அடைந்தாள். அது முதல் விதாவான சுசேன மகாராஜன் பெண்ணின் விவாகத்திற்காக ஆலோசனை செய்து சுயம்பரம் நாட்டி அரசர்களை எல்லாம் வரவழைத்தார். பகவானிடத்தில் மிக்க பக்தியுடையவளான ராஜபுத்திரி வந்திருக்கிற அரசர்களை பார்த்து, ஓ அரசர்களே, நீங்கள் எல்லோரும் ஸ்வேத தீபத்தை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டால், அதற்கு அரசர்கள் நாங்கள் ஒருபொழுதும் பார்த்ததே இல்லை என்று சொன்னார்கள். இதை கேட்ட ராஜகுமாரத்தி, ஆனால் நீங்கள் எல்லோரும் அந்த வழியை பார்த்து கொண்டு தங்களுடைய நகரம் போய் சேரலாம் என்று சொன்னாள். உடனே ராஜகன்னிகையின் மேல் காதல் கொண்டு வந்த அரசர்கள் எல்லோரும் வெட்டி தலைகுனிந்து அவரவர்கள் ராஜ்யம் போய் சேர்ந்தார்கள். அத்தருணத்தில் இச்செய்தி அறிந்த தேவதத்தன் என்கிற ஒரு பிரமணன் தான் ஸ்வேத தீபம் போய் அவ்விடத்தில் விசேஷங்களை பார்த்ததாக சொல்லி அப்பெண்ணை விவாகம் செய்து கொள்ளலாம் என்று தனக்குள் ஆலோசித்து அப்பட்டணம் வந்து அந்நகரத்தரசனுடைய அனுமதியினால் கன்னிகை இருக்கிற இடம் சென்று ராஜகன்னிகையை பார்த்து, ஓ ராஜகன்னிகையே, நான் ஸ்வேத தீபத்தை பார்த்திருக்கிறேன். அவ்விடத்தில் பகவான் அநேகமான ரிஷிகளாலும் தேவதா ஸ்திரீகளாலும் இந்திராதி தேவர்களாலும் தனக்கு வாகனமான பச்சிராஜனாலும் எப்பொழுதும் வணங்கப்பட்ட திருவடியுடையவராய் சேவை சாதிக்கிறார் என்று சொன்னான். இவ்வார்த்தையை கேட்ட ராஜகன்னிகையும் தனது தோழிகளை கூப்பிட்டு, ஓர சகிகளே, இவ்விப்ரனை சாட்டையினால் நன்றாய் அடியுங்கள் என்று கட்டளையிட்டாள். உடனே அவன் இவர்களால் அடிக்கப்பட்டு மயிரை பிடித்திழுத்து வெளியில் தள்ளப்பட்டான். பிறகு அவன் அடிபொறுக்க முடியாமையாலும் அவமானத்தினாலும் வெக்கி தனக்குள் ஓர் ஆலோசனை செய்யலானான். இனி நாம் ஸ்வேத தீபத்தை பார்க்காமல் மறுகாரியம் செய்வதில்லை என்று நிச்சயித்து கொண்டு மகேந்திர பர்வதம் சென்று அவ்விடத்தில் தபஸ் செய்து கொண்டிருக்கிற பகவத அவதாரமான பரசுராமரை கண்டு, ஓ சுவாமி, அடியேனுக்கு ஸ்வேத தீபத்தின் மகிமையை சொல்ல வேண்டும் என்று வணங்கி நின்ற தேவதத்தனை பார்த்து அவர், அப்பா, எனக்கு அதன் மகிமை தெரியாது. பத்ரிகாசிரமம் போனால் அங்கு ரிஷிகள் பகவத் பக்தியுடையவர்களாயும் ஸ்வேத தீபத்தின் மகிமையை நேரில் பார்த்தவர்களாயும் வாசம் பண்ணுகிறார்கள். அவர்களிடம் போனால் சகலமும் தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னார். அதை கேட்ட பந்தனன் பத்ரிகாசிரமம் சென்று அங்கு தபஸ் செய்கிற முனிவர்களை கண்டு வினயத்துடன் ஸ்வேத தீபத்தின் மகிமையை அடியேனுக்கு விசிதமாய் உரைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அவ்வார்த்தையை கேட்ட மகரிஷிகளும், ஓ பிராமணனே, நீ சரீரத்துடன் அந்த தீபத்திற்கு போக முடியாது. துளசி தேவியின் மகாத்மியத்தினால்தான் அவ்விடம் போகலாம். அத்தேவியின் மகாத்மியத்தை எங்களாலும் சொல்ல முடியாது. இவ்விடத்தில் திருதன் என்கிற முனிவர் ஒருவர் இருக்கிறார். அவரால் தான் அத்துளசியின் மகிமை சொல்ல முடியும். ஆகையால் அவரிடம் போக கடவா என்று சொல்லிவிட்டார்கள். அதை கேட்ட அவ்வந்தனன் அம்முனிவரிடம் போய் தன் வரவை தெரிவித்துக் கொண்டான். அவ்வார்த்தையை கேட்டு முனிவரும், ஓ அந்தணனே, நீ தினந்தோறும் உனது கிரகத்தில் மண்டபம் ஏற்றி அதில் துளசி தேவியை வைத்து பூஜித்து வந்தாயேயானால் அவளுடைய அனுகிரகத்தினால் இச்சரீரத்துடன் அந்த தீபத்தை அடைவாய் என்று சொல்லி முடித்தார். உடனே அவன் அம்முனிவரை வணங்கி விடை பெற்று கொண்டு பரிகாசிரமத்தில் துளசி மண்டபம் ஒன்று ஏற்றி துளசி தேவியை பூஜை செய்து வந்தான். இப்படி 12 வருடம் பூஜை செய்கிற போது துளசி தேவி பிரசன்னமாய், ஓ பிராமணனே, உனது பூஜைக்கு சந்தோஷமடைந்தேன். நீ ஸ்வேத தீபம் போக கடவாய் என்று வரம் கொடுத்து மறைந்து விட்டார். இவ்வரத்தை பெற்ற வந்தனன் மறுபடியும் நன்றாய் பூஜை செய்தான். இப்படி பூஜை செய்யும் தருணத்தில் அவ்வாசிரமத்திற்கு சமீபமாய் ஒரு பெரிய சர்ப்பம் வந்தது. அதை கண்ட ரிஷிகள் மிகவும் பயந்து ஓடி தங்களுடைய ஆசிரமத்தில் மறைந்து கொண்டார்கள். அவ்வந்தனனும் ஒரு மரத்தின் பொந்தில் மறைந்து கொண்டான். அச்சமயத்தில் ஆகாயத்திலிருந்து மிக்க வேகத்துடன் கருட பகவான் ஓடி வந்து அச்சர்ப்பத்தை தனது சிறகுகளால் அரைந்து கொன்று விட்டார். இது கண்ட ரிஷிகள் வந்து கருட பகவானை பார்த்து, சுவாமி, கொடிய சர்ப்பத்தை கொன்று இன்று எங்களை காப்பாற்றினீரே, இனி எங்களுக்கு பயம் கிடையாது.
என்று தோத்திரம் செய்தார்கள் என்று அருளினார். ஸ்ரீ பாத்ம புராணத்தில் துளசி மகாத்மியத்தில் கருட தரிசனம் என்கிற 7வது அத்தியாயம் சம்பூரணம்.